சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களின் காரை மறித்து அச்சுறுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சென்ற பெண்களின் காரை மற்றொரு காரில் சென்ற ஆண்கள் துரத்தி வழிமறித்து அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு உள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன், இந்த விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும் தலைமறைவாக உள்ள 3 பேரை தேடி வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த 25ஆம் தேதி காலை அதிகாலையில் 3 மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்போ காண்பிக்கப்பட்டுச்சு. அது சம்பவம் சம்பந்தமாக இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். காணத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு 7 பேர் அப்படின்னு தெரிய வந்தது. அந்த 7 பேரில் இப்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு 3 பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்குது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 வாகனங்கள் அது 2மே இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ மேற்கொண்டு புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 3 பேர் எடுக்க வேண்டியது இருக்குது. விரைந்து அந்த 3 குற்றவாளிகளும் எடுக்கப்படுவார்கள்.